நம சிவாய. இந்த உலகத்துல பிறந்த உயிரினங்கள் எல்லாத்துக்குமே மரணம்ங்கிறது கண்டிப்பாக நிகழ்ந்தே தீரும். அப்படி இருக்கும்போது மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும், இறந்த ஆன்மா என்ன ஆகும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நம்மளுக்கு சொல்லியிருக்கிறது தான் கருட புராணம். இந்த கருட புராணம் அப்படிங்கிறது விஷ்ணு பகவானோ கருடாழ்வாரோ உரையாடுற மாதிரி தான் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு முறை கருடாழ்வார் நம்ம மகாவிஷ்ணுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. எல்லாருக்குமே மரணம்ங்கிறது நிச்சயம் அப்படின்னு சொல்லும்போது, மரணத்திற்கு முன்னாடி மரணம் வரப்போகுது அப்படின்னு மானிடர்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது அறிகுறிகள் இருக்கா, மனிதர்கள் அதை தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருட பகவான் கேட்கும்போது, அதற்கு நம்ம விஷ்ணு பகவான் சொல்லக்கூடிய பதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மரணத்தை யாராலையுமே தடுக்க முடியாது. ஆனா பூமியில பிறந்த அமிர்தன் அப்படிங்கிற வணிகன் மரணத்தை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பெரும் முயற்சி எடுத்தான் அப்படின்னு நம்மளுக்கு அமிர்தனோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பூமியில மனிதனா பிறந்த அமிர்தன்கிறவர் பார்த்தீங்கன்னா வணிகம் செய்யக்கூடியவரா இருந்தாரு. பணம் காசு எவ்வளவு சம்பாரிச்சாலும் அவர் மனசுக்குள்ள இருக்க ஒரே கவலை என்னன்னா, நம்மளுக்கு எப்போ மரணம் வரும்னே தெரியாது, இவ்வளவு காசு சம்பாரிச்சு வச்சிருக்கோம், திடீர்னு நம்ம இறந்து போயிட்டோம்னா நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு பயத்தோடய வாழ்ந்துட்டு இருக்கவரு இதை தடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, யமதர்மராஜாவை நம்ம எப்படியாவது தன்னோட நண்பனாக்கிட்டா எப்படியாவது நம்ம மரணத்தை தடுத்து நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. லோகபாலன் அப்படின்னு அழைக்கப்படுற நம்ம யமதர்மராஜாவை நோக்கி இதற்காக ஹோமங்களும் யாகங்களும் தொடர்ந்து நடத்திட்டு இருக்காரு. இவரோட அன்பை கண்டு வியந்து போன நம்ம யமதர்மராஜா, என்னைய பார்த்தாலே அவர்களுக்கு மரணம் நிச்சயம் அப்படிங்கிறதுனால என்னைய பார்க்கறதுக்கே எல்லாரும் பயப்படுவாங்க, ஆனா நீ என்ன நோக்கி யாகம் பண்ணி என்னைய வர வச்சு பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டதுக்குள்ள காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. நான் உங்க நண்பனாகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன், அதற்காகத்தான் உங்களை நேர்ல சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக இத்தனை ஹோமங்களும் யாகங்களும் நடத்தினேன். சரி, என் நண்பனுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டா, எனக்கு மரணமில்லாத வாழ்வு தர முடியுமா அப்படின்னு கேட்டா, அதுக்கு வாய்ப்பே கிடையாது, வேற ஏதாவது என் நண்பன் கேட்டா நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது யோசித்த நம்ம அமிர்தன் பார்த்தீங்கன்னா, சரி, எனக்கு மரணம் வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு அது வரப்போகுது அப்படிங்கிறத எனக்கு தெரியப்படுத்தவாவது செய்யுங்க அப்படின்னா, இது உன்னோட நியாயமான ஆசை, என் நண்பனுக்காக நான் அதை செய்யறேன், நீ கவலைப்படாத, மரணத்துக்கு முன்னாடி உனக்கு அந்த அறிகுறியை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மறைஞ்சிடுறாரு. நாட்கள் செல்ல செல்ல பார்த்தீங்கன்னா அந்த வணிகனோட மனம் மாற ஆரம்பிக்குது. நம்மளுக்கு இப்போதைக்கு மரணம் கிடையாது, மரணம் வருதுன்னா அது எப்படி நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும், அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாவங்கள் செய்ய ஆரம்பிக்கிறாரு. பாவங்கள் செஞ்சு பணத்தையும் சேர்க்க ஆரம்பிக்கிறாரு. வயதாக தொடங்குது, முடி நிறைக்குது, பல்லெல்லாம் கொட்டுது, கண் பார்வையெல்லாம் மங்குது, இருந்தாலும் பணத்து மேல இருக்க இவரோட ஆசையும் குறையல. அதனால இவர் செய்யக்கூடிய பாவங்களும் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் கட்டுக்கடங்காம போய்கிட்டே இருக்கு. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது அவரோட எண்ணம் என்னன்னா, எனக்கு இப்போதைக்கு மரணம் கிடையாது, ஏன்னா மரணத்துக்கான அறிகுறி எனக்கு இப்போ வரைக்கும் நம்ம யமதர்மராஜா கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாவங்கள் நாளுக்கு நாள் அதிகமாக செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல படுத்த படுக்கையாவே ஆயிடுறாரு. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம யமதூதர்கள் அவரை கூப்பிடுறதுக்கு வராங்க. யமதூதர்களை பார்த்து கோவப்பட்ட நம்ம அமிர்தன் பாத்தீங்கன்னா, இதுக்கு வாய்ப்பே கிடையாது, நீங்க பாவம் பண்றீங்க, நீங்க அது எவனுக்கு தெரியுமா தெரியாதா, என் நண்பன் எனக்கு அறிகுறி அனுப்புறேன்னு சொல்லி சொன்னாரு அப்படின்னு வீடு ஃபுல்லா தேடி பார்க்கறாரு. ஏதாவது கடிதம் வந்திருக்கா, செஞ்சிருக்கா, நம்ம எதுவும் தவற விட்டுட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு எந்த கடிதமுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நீங்க எப்படி என்னை கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னா உங்க நேரம் முடிஞ்சு போச்சு, நாங்க கூட்டிட்டு போறது உறுதி, நீங்க எந்த கேள்வியாக இருந்தாலும் அந்த தர்மராஜன்ட்ட நீங்க கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போறாங்க. வரும்போதே பயங்கரமான கோபத்தோட அங்க வந்த உடனேவே யமதர்மனை பார்த்து, நீ நண்பனுக்கு செஞ்சது மிகப்பெரிய துரோகம், நீ எனக்கு கொடுத்த வாக்க தவறிட்ட, யமதர்மராஜா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பேர் இருக்குன்னா அந்த தர்மத்தின் வழியில தானே நீ நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசினா, நண்பனே பேசி முடிச்சிட்டியா, இப்ப நான் பேசலாமா அப்படின்னு கேட்டா, என்ன சொல்லணுமோ சொல்லு அப்படின்னா நம்ம யமதர்மராஜா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீ என்ன நினைச்ச, உனக்கு நான் கடிதம் கையால கஷ்டப்பட்டு எழுதி அனுப்புவேன், உன்னோட மரணம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நினைச்சியா, இல்ல என்னுடைய யமதூதர்களை உனக்கு முன்னாடியே உன்னைய தட்டி எழுப்பி இன்னும் 4 நாள்ல உன்னை நாங்க கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னு சொல்லி நினைச்சியா? உனக்கு நான் சொன்ன மாதிரியே 4 அறிகுறிகள் கொடுத்தேன். முதலாவது அறிகுறி, உனக்கு முடி நரைக்க ஆரம்பிச்சிச்சு,
அப்பயாவது நீ பாவங்கள் செய்யறத குறைச்சிட்டு புண்ணியங்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா அப்பையும் நீ நிறுத்தல. அடுத்து 2வது அறிகுறியா உன் பற்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொட்ட ஆரம்பிச்சிச்சு. அப்பயாவது கடிந்து பேசுறத நிப்பாட்டி, தீயதை பேசுறத நிப்பாட்டி, நீ நல்லதை பேசி 4 பேருக்கு நல்லது செய்வேன்னு சொல்லிட்டு நானும் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். அடுத்து 3வதா உன் கண் பார்வைகளும் மங்க ஆரம்பிச்சிச்சு. நீ பணங்களை பார்த்து பார்த்து, நகைகளையும் பார்த்து பார்த்து, அது மேல இருக்க ஆசையில நீ நாளுக்கு நாள் தப்பு அதிகமா பண்ணிட்டே போற. உன் கண் பார்வை மங்கும் போதாவது உன்னோட ஆசைகளை நீ குறைச்சிக்கிட்டு நீ நல்லது செய்ய ஆரம்பிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனா அப்பையும் நீ செய்ய ஆரம்பிக்கல. கடைசியாக 4வது அறிகுறியா நீ கை கால்லாம் நடக்க முடியாம படுத்த படுக்கையான. அப்பயாவது இது எல்லாம் சம்பாதித்தும் என்னால் எதையும் அனுபவிக்க முடியாமல் இப்ப நான் படுத்த படுக்கையா இருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து நீ நல்ல எண்ணத்தோட 4 பேருக்கு நல்லது செய்வியா அப்படின்னு நான் அப்பையும் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் நண்பா. ஆனா இந்த 4 அறிகுறிகளையும் நீ கண்டுக்கல, நீ செய்யற பாவங்களையும் குறைக்கல. நீயே கிளம்பி வர வேண்டிய நேரம் வந்துருச்சு. உன்னையே நாங்க கூப்பிட்டுட்டு வந்துட்டோம். கருட புராணத்தின்படி ஒரு தவறுகளுக்கு மரணம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா என்னென்னலாம் நம்மளுக்கு அறிகுறிகள் நம்ம உடம்புல தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, தோல் மஞ்சள், வெள்ளை இல்லைன்னா சிவப்பு நிறங்கள்ல மாற ஆரம்பிக்கும். சராசரியா இருக்க நிறத்துல இருந்து இந்த நிறங்கள்ல மாற ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கண் பார்வையில மாற்றம். அதாவது நம்ம கண்ணுனால நம்மளோட மூக்கு நுனிய பார்க்க முடியும். நாளுக்கு நாள் நம்மளுக்கு மரணம் நெருங்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம கண்கள் மேல் நோக்கி வானத்தை நோக்கி பார்க்குற மாதிரி போய்கிட்டே இருக்கும். மூக்கு நுனியை உங்களால் பார்க்க முடியாது. அதே போல் நீங்கள் கண்களால் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிகிற நிறங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். ஒரு நிறத்தை உங்களால் சரியாக கணிக்க முடியாத அளவுக்கு நிறங்கள் மாற ஆரம்பிக்கும். அடுத்து மரணத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கவங்க வானத்தை பார்த்து அதிகமாக கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிப்பாங்க. அது இல்லாம கண்கள்ல தொடர்ந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருக்க ஆரம்பிக்கும். மூக்கில் விரிசல் ஏற்பட ஆரம்பிக்கும். அதே போல அவர்களுக்கு நெருக்கமானவர்கள், இறந்தவர்கள் அவங்க கண்ணில் பட ஆரம்பிப்பாங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசவும் ஆரம்பிப்பாங்க. இறந்தவர்களோட போட்டோ நீங்க வீட்டில் மாட்டியிருந்தீங்கன்னா அந்த போட்டோவை பார்த்தே அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிப்பாங்க. அதே போல கனவுல கீரை, காய்கறிகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் அப்படிங்கிறாங்க. இது இல்லாம கண்ணாடியில அவங்களோட பிம்பமே கொஞ்சம் கொஞ்சமா தெரிகிறது குறைய ஆரம்பிக்கும். இது இல்லாம வீட்டில் இருக்க ஒருத்தர் இறக்க போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அங்க தொடர்ந்து நாய் ஊளையிடுவது கட்டாயம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது இல்லாம கண்ணாடி உடைதல் இல்லையா, சாமி படங்களோ முன்னோர்களோட படமோ பார்த்தீங்கன்னா விழுந்து உடைய ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஏன் அபசகுணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்கன்னா, ஏன்னா இதெல்லாம் மரணத்தோட அறிகுறியை குறிக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால தான். இந்த அறிகுறிகள் குறிப்பிட்டிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க வயசானவங்க இறக்க போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா மட்டும். இதுல நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நம்ம எல்லாருமே வயசாகி தான் இறப்போமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. மரணம்ங்கிறது நம்மளுக்கு எப்ப வேணாலும் நிகழலாம். கர்ம விதிப்படி, அதாவது நம்ம செய்த பாவ புண்ணியங்களின் படி பார்த்தீங்கன்னா நம்மளோட மரணம் சீக்கிரமாவே நிச்சயப்படுறதுக்கும் குறிப்பிட்ட நேரத்தை விட தள்ளி போறதுக்குமே வாய்ப்பு இருக்கு. தவிர்க்க முடியாதுங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ உங்களோட மரணம் தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதும் மறுக்க முடியாத உண்மை. ஆனால் அது அந்த ஈசனால மட்டுமே முடியும். இந்த வீடியோவை பார்க்குற எத்தனையோ பேருக்கு இது வாழ்க்கையில நேரடி அனுபவமாக கூட இருந்திருக்கலாம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வண்டியில போயிட்டு இருப்போம், செய்வோம், கண்ணு முன்னாடி நம்மள தான் அந்த வண்டி இடிக்கிறதுக்கு வருதுங்கிறது நல்லாவே தெரியும். ஆனா ஒரு நூல் இலையில என்ன நடந்துச்சுன்னே தெரியாம அந்த இடத்துல இருந்து உங்க வண்டி நகண்டு போய் நின்று உங்க உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். நீங்க ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருந்திருக்கும், அந்த இடத்துக்கு நீங்க போக விடாம ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை தடுத்திருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா விபத்தாகி நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மரணத்திலிருந்து நூலிலையில் நீங்க உயிர் தப்பி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த ஈசனோட பிள்ளையா நீங்க இருந்து அந்த ஈசன் ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்க மூலியமா இந்த உலகத்துல நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புறாரு. அந்த ஒரு நொடியாவது நீங்க வாழ்க்கையோட அர்த்தத்தை உணர்ந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கு நல்லது செய்வோம். நான் என்னைக்குமே வாழ்க்கையில சொல்லுவேன், முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்யுங்க. முடியலைனாலும் தயவு செய்து யாருக்கும் கெட்டது மட்டும் செய்யாதீங்க. அதே போல இந்த வீடியோவை பார்க்குறவங்க உயர் பதவியிலையோ இல்லை பெரிய பணக்காரங்களாவோ இல்லை ஒரு அரசு பொறுப்புலையோ அதிகாரியாவோ போலீஸ் அதிகாரியாவோ இந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
கெட்டவங்களுக்கு நீங்க நல்லதை செஞ்சாலும் தயவு செய்து நல்லவங்களுக்கு கெட்டது செய்யாதீங்க. அதே போல நம்மளை ஒருத்தவங்க நம்புறாங்கன்னா அவங்களுக்கு என்னைக்குமே உண்மையா இருங்க. அவங்களுக்கு நல்லது செய்ய முடியலைனாலோ அவங்க உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு துரோகம் செஞ்சு அவங்களுக்கு கெடுதல் மட்டும் செய்யாதீங்க. நம்மளுக்கு நல்லது செய்யற ஒரு நபருக்கு கெடுதல் செய்யறதை விட மிக கொடிய பாவம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. உங்க வாழ்க்கையில நீங்களோ உங்க சம்பந்தப்பட்டவங்களோ எனக்கு தெரியும் ஒரு நொடியில் அந்த ஈசனோட அருள்னால அவங்க உயிர் தப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அனுபவம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்லேயே சொல்லுங்க. இறை உள்ளத்தில் இணைந்திருக்க வாருங்கள். ஓம் நம சிவாய.